டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். எதிர்க்கட்சித் தலைவர் EPS பதிவு ஒன்றினை பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தனது ஆட்சியில் ஏற்பட்ட வரி கட்டண உயர்வுகளை குறைக்க வேண்டும் என தோன்றவில்லையா என EPS பதிவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். தமிழக முதலமைச்சருக்கு கேள்விகளை எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக புரட்சி தலைவர் டாக்டர் MGR சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திலிருந்து முதலமைச்சர் சென்ற போது அங்குள்ள பயணிகளின் முகத்தில் வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்திருந்தது என்றும், ஜூலை முதல் உயர்த்தப்பட்டுள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் அவர்களது மகிழ்ச்சியை களவாடி இருக்கிறது என்றும், ஏற்கனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நம் நடுத்தர குடும்பங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும், அவர்களது கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என்று இந்திய பிரதமருக்கு ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் தனது X வலைதள பதிவில் கேட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் ரயில்களின் கட்டணத்தை உயர்த்தும் மத்திய அரசின் முடிவு ஏற்கத்தக்கதல்ல என்றும், உடனடியாக ரயில் கட்டண உயர்வை கைவிடும்படி கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ரயில்களுக்கான கட்டணத்தில் பைசா கணக்கில் உயர்த்தப்பட உள்ளதாக வந்த செய்தியை கேட்ட மக்களின் முகங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் களவாடப்பட்டிருக்கிறது என்று கூறும் முதலமைச்சரே, கடந்த 4 ஆண்டுகளாக உங்களது ஏமாற்று மாடல் ஆட்சியில் ஆயிரக்கணக்கில் ஏமாற்றப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு, பதிவு கட்டணங்கள் உயர்வு என்று அரசின் அனைத்து வரி மற்றும் கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உள்ள நடுத்தர குடும்பங்களின் முகங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளதை தினமும் கண்ணாடி முன் நின்று நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது சிந்திக்கவில்லையா என்று கடுமையாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் உங்களால் ஏற்பட்ட வரி கட்டண உயர்வுகளை குறைக்க வேண்டும் என்று தோன்றவில்லையா என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் நடுத்தர மக்களின் சந்தோஷங்களை எல்லாம் கொள்ளையடித்த ஒரு நபர் களவாடுவது பற்றி புலம்புவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என்றும் முதலமைச்சரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.